அழகிய அன்பு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான மாலை நேரத்தில் பள்ளியிலேருந்து பிள்ளைகள் வரும்பொழுது இது போல் ஒரு அருமையான பலகாரம் செய்து கொடுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மாம்பழ சீசன் அப்படின்றதால மாம்பழத்தை வச்சு தான் இந்த பலகாரம் செய்ய போகிறேன். நல்ல ஒரு பெரிய மாம்பழத்தை எடுத்து அதில் இருக்கிற சதைகளை தனியாக வச்சுக்கோங்க. அரிசி மாவு கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். நம்ம எடுத்து வச்ச மாம்பழ சதையை இதோடு சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி 6 பவுல் நான் வச்சுருக்கேன். நாம் பிசைந்து வைத்த அரிசி மாம்பழ கலவையை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த 6 பவுலில் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டேன். அதுக்கு மேலே நாட்டு சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். இது போல் 6 பவுல்லையும் சேர்த்துருங்க. அதுக்கு மேலே எடுத்து வச்ச மாம்பழத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அடுத்த லேயராக நான் துருவி வச்சுருக்க தேங்காவை இதில் சேர்த்துக்கிறேன். இது பார்க்குறதுக்கு தான் ரொம்ப சிரமமாக இருக்கிற போல் இருக்கும். நீங்கள் எல்லாத்தையும் தயார் செய்து வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே சுலபமாக இருக்கும். தேங்காய் துருவில் சேர்த்த பிறகு மீதி இருந்த மாவை எல்லா பவுல்லையும் சேர்த்துட்டு அதுக்கு மேலே நாட்டு சர்க்கரையை எல்லாத்துலேயும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இட்லி பாத்திரத்தில் எல்லா பவுல்லையும் மேலே வச்சுட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் வெந்தாலே போதும். மூடி போட்டாச்சு. 10 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒவ்வொன்றையும் எடுத்து வெளியே வச்சுட்டு இதுக்கு மேலே துருவி வச்ச தேங்காய் அப்படியே மேலே தூவிட்டு நல்ல மிதமான சூட்லேயே எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். நிச்சயமாக நீங்கள் ஒவ்வொருத்தரும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அழகிய அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.